கொண்டிருக்கிறீர்கள். மனதிற்குள்ளேயே உங்களுக்கு சிரிப்பு வருகிறதே, ஏன் பாபா என்று கேட்டேன். அப்பொழுது பாபா சொன்னார், குழந்தாய், இது ஒரு விசேஷ மாசமாகும். உலக விதிப்படி இந்த ஆவணி மாதம், ஸ்ராவண மாதம் குமாரிகள் என்ன நினைக்கிறார்கள் என்று தெரியுமா? என்ன கேட்கிறார்கள் என்று தெரியுமா? பாபா அவ்வளவு எனக்கு தெரியாது என்றார். சகோதரர்கள் கூட விசேஷமாக ஸ்ராவண மாதத்தில் அவர்கள் பாபா மிகவும் அன்போடு புன்னகை செய்தார். பிறகு பாபா சொன்னார், குழந்தாய், அக்ஞான காலத்தில் கன்யாக்கள் கொஞ்சம் புத்திசாலிகளாக இருந்தால் அவர்கள் வரம் கேட்கிறார்கள். அடுத்து செய்கிறார்கள். 2 விதமான குழந்தைகளையும் என்று பாபா பார்த்து கொண்டிருந்தார். பிறகு பாபா சொன்னார், குழந்தாய், என்னுடைய சகோதரிகள் குழந்தைகள் என்ன கேட்கிறார்கள் என்று கேட்டார். எல்லாருடைய விண்ணப்பமும் மனதினுடைய சங்கல்பமாக பாபாவிடம் வந்து சேருகிறது என்று பாபா கூறினார். பாபா முன்னால் நான் என்ன கேட்கிறேன் அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னார். சின்ன வரம் கேட்கிறார்கள், பெரிய வீடு கேட்கிறார்கள், எனக்கு ஒரு சின்ன சென்டராவது கிடைக்க வேண்டும் என்று விண்ணப்பம் வைக்கிறார்கள். எல்லாம் பார்த்து விட்டு வருகிறேன் என்கிறார். பாபாவிடம் விசேஷமாக குழந்தைகளுடைய நினைவும் வந்து சேருகிறது என்கிறார். குழந்தைகள் சகோதரிகளுடைய மேலும் கன்யாக்களுடைய நினைவுகள் மேலும் சகோதரர்களுடைய நினைவும் வந்து சேருகிறது என்று பாபா கூறினார். என்னுடைய குழந்தைகள் என்னை நினைவு செய்யவில்லை என்றால் யாரை நினைவு செய்வார்கள்? பக்தர்கள் அநேகரை நினைவு செய்கிறார்கள். அநேக விதத்தில் புத்தி அலைகிறது. ஆகையால் ஒரே ஒரு மந்திரத்தை பாபா குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். மன்மனா பவ என்ற மந்திரத்தை கொடுக்கின்றார். இந்த ஒரே ஒரு மந்திரம் குழந்தைகளுடைய எல்லாரோட புத்தியிலும் ஒரே ஒரு பாபாவின் நினைவு இருந்தால் பாபா கூட குழந்தைகளின் ஒவ்வொரு காரியத்தையும் ஒவ்வொரு விதத்திலும் சம்பரணம் செய்வதற்காக அவர் அமர்ந்திருக்கிறார். இவ்வாறு பாபா கூறிவிட்டார். பிறகு பாபா முன்னால் போக் தட்டை வைத்தேன். பாபா மிக அன்போடு அந்த போகத்தட்டை பார்த்துவிட்டு போகை ஸ்வீகாரம் செய்து கொண்டார். பிறகு ஸ்வீகாரம் செய்த பிறகு பட்டியில் வந்துள்ள எல்லா குழந்தைகள் சகோதரிகள் குமாரிகள் மிக அன்போடு அன்பு நிறைந்த அன்பு நினைவுகளையும் வழங்கினார். அந்த உள்ளன்போடு அன்பு நினைவுகளை பெற்றுக்கொண்டு நான் கீழே இறங்கி வந்துவிட்டேன். ஓம் சாந்தி.